டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஜனவரி மாதம் நடைபெற்ற 2 எக்ஸாமோட ஸ்கூல் புக்கு எங்கெங்கே கேட்குறாங்க சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் தான் பார்த்தோம். அது கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா கடைசியாக இந்து அறநிலையத்துறையில் லேட்டஸ்ட்டாக கேட்ட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் ஸ்கூல் புக்கோட ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அடிப்படையே போட்டிருக்கோம். ஸ்கூல் புக்கு மேக்ஸ்லேருந்தே மினிமம் 15 கேள்வி கிட்டே வருது. அது கண்டினியூஸாக இந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஆனவர் பிஎம் கார்டு வேலை செய்து 3 மடங்கு வேலை வேகமானவர். அவரால் அந்த வேலையும் பி எடுத்துக்கூடிய நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் காண்க. இது ஆன்சர் 9. ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக 8th புக்கில் எடுத்துக்காட்டு சமமாகவே இருக்குது. இந்த குத்து நம்பர் எடுத்துக்காட்டு 4.25 இந்த செம்ம டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 9 நாட்கள். இது போல் நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கில் செம்ம டேரெக்டாக கேட்குறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கு செம்ம பாருங்கள். ஒன்று டேரெக்டாக செம்ம கட்டுறான், இல்லை அந்த பேசிக் மெத்தடை வச்சு நம்ம ஸ்கூல் புக்கில் கேட்டுறாங்க. 8th புக்கு 7th புக்கிலேருந்து அதிகமான கேள்வி வருது. 10th புக்கிலேருந்து அட்லீஸ்ட் 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக வருது. இது மாதிரி 10th புக்கில் கேட்டிருக்காங்க ஏபிஜிபி. இந்த ஏபி கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத்தொடர் வரிசையிலேருந்து கம்பல்சரி 2 கொஸ்டின் இல்லை 1 கொஸ்டின் வந்துடுது. டேட்டா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸட்ரா கே கியூப் = 44,100 எனில் 1 + 2 + 3 = கே மதிப்பு காண்க. இது 210. இது பயிற்சி சம டேரெக்டாக இருக்குது. பயிற்சி 2.9 உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3வது சம்மாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 5 மார்க் கேள்வி. பட் ஆனால் நம்மளுக்கு 1.5 மார்க் கேள்வி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுபோல் பெரிய பெரிய சம்மாக கொஞ்சம் வருது. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு தான் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 2 எண்களுக்கு கூடுதல் 36 மேலும் அவற்றை ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் மேலும் அந்த சிறிய எண்ணை காண்க. இது எடுத்துக்காட்டு சம்ம டேரெக்டாக உங்களுக்கு இருக்குது. 14 ஆன்சரு. உங்களுக்கு 8th புக்கில் இந்த சம் இருக்குது. 2 எண்களின் கூடுதல் 36 மேலும் அவற்றை ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் மேலும் காண்க. இது பார்த்தீங்கன்னா 8th புக்கில் உங்களுக்கு சம்மு டேரெக்டாக உங்களுக்கு கவர் ஆகுது. இது 14 தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்கில் செம்ம ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அதில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா பயிற்சி செம்ம கேட்டிருக்காங்க. அமுதா ஒரு சேலையை 12 நாட்கள் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 20 மடங்கு திறமைசாலை. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? 6 நாள். இது எடுத்துக்காட்டு சம்மில் டேரெக்டாக உங்களுக்கு 7வது பயிற்சி சம்மில் உங்களுக்கு 8th புக்கில் அப்படியே இருக்குது. அமுதா ஒரு சேலையை 10 நாட்கள் நெய்வார். அஞ்சலி அது அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலை. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது 8th புக்கில் உங்களுக்கு அப்படியே பயிற்சி சம்மில் உங்களுக்கு இருக்குது. அடுத்த கேள்வி குழாய் கணக்கு கேட்டிருக்காங்க. இது ஆட்கள் நாட்கள் போல தான். இதுவும் 8th புக்கில் இதை சேம் மெத்தட் இருக்குது. பட் ஆனால் டேரெக்டாக சம்மு பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்து ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர். உருளையின் வலைபரப்பு காண்க. இந்த உருளை எல்லாமே வந்தாலும் உங்களுக்கு 10th புக்கு அளவியல் பாடத்தில் இருக்குது. அதே போல் 10th புக்கு அளவியல் பாடத்தில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2 கேள்வி கன்ஃபார்மாக வருது. அது எல்லா சம்லையுமே வருது. நீங்கள் அளவியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாவை ஃபுல்லாக நீங்கள் படித்து அதில் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இதில் ஷார்ட்கட் மெத்தட்லாம் அளவியல் பாடத்தில் போட முடியாது. அது ரொம்ப கடினம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்ன சொல்கிறாங்கன்னா 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு 768 எனில் அது இந்த 8th புக்கில் இருக்குது. இந்த தனி வட்டி கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் 8th புக்கில் மினிமம் ஒரு 10 கொஷின் தான் இருக்குது. இந்த 10 கொஷின்லேருந்து 10 டைப்பு இதுலேருந்து அந்த வித்தியாசம் மாற்றி கேட்குறாங்களே கண்டி. அதே போல் உங்களுக்கு அதே சம்மு வருது. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வருதை கண்டி. வேறு எந்த சம்முமே இந்த வேல்யூ தான் மாற்றி கேட்குறாங்க. பட்டு அந்த மெத்தடு சேம் மெத்தட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. 8th புக்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி என்ற பாடத்தில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளை வித்தியாசம் சொல்லிட்டு தனியாக டாபிக் கொடுத்து அதில் கவர் ஆகுது. அதுபோல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்தை கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா இதே மெத்தடில், ஆனால் இந்த சம்மு டைரெக்டாக கொடுக்கல. இந்த மெத்தடில் உங்களுக்கு 8th புக்கில் இருக்குது. கூட்டு வட்டி தனி வட்டி மட்டும் கூட்டு வட்டி இதிலேருந்து மட்டுமே உங்களுக்கு 4 கேள்வி வருது. இந்த 4 கேள்வி எங்கே இருக்குன்னா 7th புக்கு மற்றும் 8th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகுது. அதனால் 7th புக்கு 8th புக்கு சம் எக்ஸசைஸ் சம் மட்டுமே ஒரு 100 கொஸ்டின் கிட்டே இருக்கும். இது தனி வட்டி கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளை வேறுபாடு இது சம்மந்தப்பட்ட கேள்வி 100 இருக்கும். இந்த 100 கொஸ்டின் நீங்கள் தரவா நல்லா படித்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இனி வரும் காலங்கள் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் சரி அதில் நீங்கள் எல்லாமே கூட்டு தெரிய தப்பே பண்ண மாட்டீங்கன்னா இதில் இருந்தால் வரும். அது வேறு மாற்று கருத்தே கிடையாது. இதே மெத்தட் வரும், இல்லை அதே கொஸ்டின் வரும். அதே தான் அடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இதே தான் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி 2 தனி வட்டி பொறுத்த வரைக்கும் 7th புக்கில் உங்களுக்கு இருக்குது. 7th புக்கில் டேரெக்டாக இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800ஆகவும் இருக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. 7th புக்கில் தனி வட்டி என்ற பாடத்தில் உங்களுக்கு தனியாக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிடியூட் மாதிரி கேட்டிருக்காங்க. இதோட சேம் மெத்தட் வந்து 8th புக்கில் உங்களுக்கு இருக்குது. 8th புக்கில் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேர்மாறல் எதிர்மாறல் வந்து கண்டிப்பாக 2 கேள்வியில் வருது. அந்த 2 கேள்வியும் உங்களுக்கு வந்து 8th புக்கில் இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகுது. இதுவும் அதே தான். இது வந்து எல்சியை பொறுத்த வரைக்கும் 9th புக்கு அண்டு 10th புக்கு இந்த 2 புக்கில் இருக்கிற எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவைகளை சொல்லிட்டு கேட்குறாங்க. இயற்கணித பாடத்தில் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற சம்மு, அதில் பயிற்சி சம்மு, எடுத்துக்காட்டு சம்மு, சரியான தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தான் வரும். அதோட பேசிக் மெத்தட் தான் வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போகிற காரணிப்படுத்துக்க மெத்தடில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் 10th புக்கு 9th புக்கில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து சுருக்குக வந்து இது 3மே ஒரே ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணும்போது இது ஃபுல்லாக நீங்கள் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலேருந்து கேள்வி தான் உங்களுக்கு வரும். இது அதே தான் சரியாக இது அதிகபட்ச கொள்ளவில்லை. இது வந்து ஆப்டிடியூட் மாதிரி தான். இதே மெத்தடில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே கிடையாது. பட் ஆனால் இது கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி 8th புக்கில் கவர் ஆகுது. அது எல்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஜென்ரலாக கேட்குறாங்க. ஸோ 9th புக்கிலே கொஞ்சம் கவர் ஆகுது, 8th புக்கிலே கொஞ்சம் கவர் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப நிறைய கேள்வியெல்லாம் கொடுக்கல. ஒரு 10 கேள்வி 20 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எல்சிஎஃப் பல்லுறுப்புகளும் நிறைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 9th புக்கு 10th புக்லேயும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் நம்ம கேட்டிருக்கிறான். அகில ஒரு தேர்வில் 80% மதிப்பெற்ற அவர் 576 மதிப்பெண் பெற்ற அந்த தேர்வு மொத்த மதிப்பெண்கள் அவங்க மொத்த மதிப்பெண் எவ்வளோ. இதோட பேசிக் சம்மு வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 7th புக்கு அண்டு 8th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகுது. நீங்கள் அந்த 2 புக்கில் இருக்கிற சம்மு போட்டு பார்த்தாலும் இப்போ சேம் மெத்தட் தான் உங்களுக்கு கவர் ஆகும். கவின் 25. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கவின் 25க்கு 15 மதிப்பெண் பெற்ற அதான் சதவீதம் என்ன 60%. இது வந்து ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக உங்களுக்கு சம்மு வந்து இன்டெரக்டாக கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டும் போது வேலை இருக்கிற ஒரு நாளில் 25 அடிகள் தோண்டுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? 5 நாள் வந்து ஆன்சருக்கு. இது பேசிக் சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து எதிர்மாறல் அண்டு நேர்மாறல் சொல்ல டாபிக் இருக்கும் 8th புக்கில். அந்த 8th புக்கில் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகுது. 8th புக்கும் 7th புக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 8th புக்கு 7th புக்கில் இருந்து மட்டுமே உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வு எந்த தேர்வுக்கு இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு 10 கொஸ்டின் கிட்ட வருது. உங்களுக்கு நல்லா எல்லாத்தையும் பாருங்கள். தனி வட்டி மட்டும் கூட்டு வட்டி, ஆட்கள் நாட்கள், நேர்மாறல் எதிர்மாறல் ப்ளஸ் வந்து சதவிகிதம், இதெல்லாம் வந்து 7th புக்கு 8th புக்கில் தான் கவர் ஆகுது. அந்த 8th புக்கு 7th புக்கில் நிறைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. இந்த எல்சிஎஃப்எல்சியை பொறுத்த வரைக்கும் மீசிமா மற்றும் மீப்பாவா இது வந்து 9th புக்கு 10th புக்கில் கவர் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் ப்ரூஃப் தான் வீடியோ தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மை மட்டுமே நான் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். அது தனி வட்டி கூட்டு வட்டி, ஆட்கள் நாட்கள், நேர்மாறல் எதிர்மாறல் ப்ளஸ் அளவியல் எல்லா பாடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் சம்மு தான் டேரெக்டாக எடுத்துக்காட்டு சம்மு பயிற்சி சம்மு ஃபுல்லாக வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது அதே போல் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து மேக்ஸுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஜிகேவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் சம்மு எடுப்பாங்க. அதனால் ஸ்கூல் சம்மு கேள்வி எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் வரும். நீங்கள் குரூப் 4 படித்து நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்வி எல்லாமே படிச்சுட்டு அதை தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 10th புக்கு ரொம்ப முக்கியம். 10th புக்கில் வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறேன். அது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அளவியல், இயற்கணிதம், அதில் வந்து சுருக்குக டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் சம்மு எல்லாமே கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. தேங்க்யூ.